அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் ரிஷிவந்தியா. இந்த வீடியோல ஏஎல்பி லக்கணம் மிதுனமாக பயணிக்கக்கூடிய 10 வருட காலங்கள் ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக 1ஆம் பாவகத்திற்கும் 4ஆம் பாவகத்திற்கும் ஆதிபத்தியம் பெறுபவர் புத பகவான். ஜாதகர் அவருடைய சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருப்பார். அதனால அவருடைய எண்ணங்கள் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், தாய் இவற்றையெல்லாம் அவருடைய எண்ணங்கள் இருக்கும். லக்னாதிபதி புதன் பகவான். அதனால ஜாதகர் எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செயல்படக்கூடியவரா இருப்பாரு. அதே சமயத்துல முடிவு எடுக்கிறதுலயே அவர்களுக்கு சிரமம் இருக்கும். லக்னாதிபதி புதன் பகவான். அதனால அவர்களுக்கு 2 விதமான மனநிலை எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக 2ஆம் பாவகத்திற்கு ஆதிபத்தியம் பெறுபவர் சந்திர பகவான். இவர்களுக்கு வருமானத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஏன்னா சந்திர பகவான் அப்படிங்கறதுனால ஒரு நாளைக்கு வருமானம் இருக்கும், இன்னொரு நாளைக்கு வருமானம் இருக்காது. அதனால தினப்படி வருமானம் தரக்கூடிய தொழில்கள், வேலைகள் செய்வது சிறப்பானதா இருக்கும். மிதுன லக்கணத்திற்கு பெரிய அளவுல முதலீடு போட்டு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறது சிறப்பாகாது. இவர்களுக்கு பேங்கிங், பினான்ஸ், கேட்டரிங், இன்டீரியர் டிசைனிங் இது சம்பந்தப்பட்ட கல்வி எடுத்து படிச்சாங்கன்னா மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும். 2ஆம் பாவகத்திற்கு ஆதிபத்தியம் பெறுபவர் சந்திர பகவான் அப்படிங்கறதுனால இவர்களுடைய பேச்சு வசீகரமானதா இருக்கும். அதே சமயத்துல சந்திர பகவான் அப்படிங்கறதுனால மிகவும் சாப்பாட்டு பிரியவர்களாகவும் இருப்பார்கள். அடுத்ததாக 3ஆம் பாவகத்திற்கு ஆதிபத்தியம் பெறுபவர் சூரிய பகவான். அதனால ஜாதகருடைய முயற்சி பிரம்மாண்டமானதா இருக்கும். அவர்களுடைய முடிவுகளும் தைரியமா எடுப்பாங்க. இவர்களுக்கு போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி பெற்று அரசாங்க வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அரசாங்கம், அரசியல் இதுல எல்லாம் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் பாவகத்திற்கு ஆதிபத்தியம் பெறுபவர் சூரிய பகவான் அப்படிங்கறதுனால இவர்களுடைய கம்யூனிகேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். இவர்கள் நேர்ல பேசுறதை விட மொபைல்ல பேசும்போது இன்னும் சிறப்பானதா இருக்கும். அடுத்ததாக 5ஆம் பாவகத்திற்கும் 12ஆம் பாவகத்திற்கும் ஆதிபத்தியம் பெறுபவர் சுக்கிர பகவான். இவர்களுடைய குழந்தைகள் வெளியூர், வெளிநாடுகள்ல படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விரயங்கள் இருக்கும். இவர்கள் அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவதும் தான தர்மம் செய்வதும் இவங்களுக்கு சிறப்பானதா இருக்கும். இவர்கள் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கறதுல ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது விரயத்தை தான் கொடுக்கும். ஏஎல்பி மிதுனமாக பயணிக்கக்கூடியவர்கள் மிகவும் தூக்க பிரியர்களா இருப்பாங்க. அடுத்ததாக 6ஆம் பாவகத்திற்கும் 11ஆம் பாவகத்திற்கும் ஆதிபத்தியம் பெறுபவர் செவ்வாய் பகவான். கடன், நோய், வம்பு, வழக்கு இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. 6ஆம் பாவகம் அப்படின்னாலே கடன், நோய், வம்பு, வழக்கு இதையெல்லாம் குறிக்கும். அதுக்கு ஆதிபத்தியம் பெறுபவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் அப்படின்னாலே தைரியம், வீரியம் அப்படிங்கறத குறிக்கும். மூத்த சகோதரர்களால் இவர்களுக்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால சகோதரர்களோட இவர்கள் கவனமா இருக்கணும். ஏஎல்பி மிதுனமா பயணிக்கக்கூடியவர்கள் முதல் மனைவியுடன் பிரிவு ஏற்பட்டு 2ஆம் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இவர்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. அதே சமயத்துல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இந்த ஏஎல்பி மிதுனமா போகும்போது இருக்கும். அடுத்ததாக 7ஆம் பாவகத்திற்கும் 10ஆம் பாவகத்திற்கும் ஆதிபத்தியம் பெறுபவர் குரு பகவான். ஜாதகர் கணவன், மனைவி, நண்பர்கள், கூட்டு தொழில் இதன் மூலியமா அழுத்தங்களை சந்திப்பார். இவர்கள் சொந்த தொழில் செய்யாமல் இருப்பது ரொம்பவே சிறப்பா இருக்கும். ஒருவேளை அப்படி செய்யறாங்க, கூட்டு தொழில் செய்யறாங்க அப்படின்னா கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல மிகவும் கவனமா இருக்கணும். ஜாதகருடைய கணவனோ அல்லது மனைவியோ அவர்களுடைய அம்மாவுடைய பேச்ச கேட்பவரா இருப்பாங்க. அதனால அவர்களுக்கும் அழுத்தங்களை சந்திக்கக்கூடிய காலமா இருக்கும். அடுத்ததாக 8ஆம் பாவகத்திற்கும் 9ஆம் பாவகத்திற்கும் ஆதிபத்தியம் பெறுபவர் சனி பகவான். 8ஆம் பாவகம் அப்படின்னா தீராத கடன், தீராத நோய், தீராத வம்பு வழக்கு இதையெல்லாம் அவர்களுடைய தந்தையின் மூலமாக ஜாதகர் ஏற்படுத்துவார். அதனால தந்தைக்கு விரய செலவுகள் கண்டிப்பா ஏற்படும். ஜாதகருக்கும் அவருடைய தந்தைக்குமான பேச்சு சிறப்பை தராது.
ஜாதகர் அவருடைய தந்தையோட பேச்சு பல நேரங்கள்ல பலனளிக்காமல் போயிடும். இவர்கள் என்ன பண்ணுனா தந்தையோட பேச்ச கேட்கறது இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும். இவர்கள் இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போகும்போது தான தர்மங்களை அதிகமா செய்யணும். இதுவரைக்கும் ஏஎல்பி லக்னம் மிதுனமாக செல்லும் போது ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி பார்த்தோம். உங்களுடைய ஏஎல்பி லக்னம் மிதுனமாக இருந்ததுன்னா இந்த பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா பொருந்தும். ஒருவேளை மிதுன லக்கணத்தை கடந்து வந்திருந்தீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.